நீங்க ஒரு இன்ஜினியரிங் இல்ல டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்ல இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு செமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்ட்லிங்கா இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே ஒரு விஷயம் வந்து பயங்கரமா பரவும். அது என்ன அப்படின்னா, இந்த 5 பேர் கொண்ட ஃபாரின் பிளேயர்ஸ் ஒரு மேட்ச்ல விளையாடலாம்ல, எதுக்கு 4 ஓவர்சீஸோட போறாங்க, 5 பேரா இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் நானும் ஒரு 2-3 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயத்தை பத்தி எல்லாருமே பேசிட்டு தான் வந்து இருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட்லி வந்து உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழுப்பலாம். ஆமா, ஏன் ஐபிஎல் ஆரம்பிச்சப்போ 4 ஓவர்சீஸ் பிளேயர்னு கொண்டு வந்தாங்க? அது என்ன நம்பர் 4? மேபி 3 போயிருக்கலாம், இல்ல 2 தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்ல 5 வச்சிருந்திருக்கலாம், இல்ல 11 பேர் அப்படிங்கிறப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 ஃபாரினர் 5 இந்தியன்ஸ் அப்படி கூட வச்சிருக்கலாமே. அது என்ன நம்பர் 4ங்கிற டவுட் கூட உங்களுக்கு இருக்கலாம். பேசிக்கா அதுக்கு வந்து பிசிசிஐ சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் பிரீமியர் லீக் நாங்க ஆரம்பிக்கிறதே இந்தியன் டேலண்ட்ஸை வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஒரு பிளேயிங் 11 அப்படிங்கிறப்போ அதுல நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் இருக்கிறது தான் அந்த பிளேயர்ஸுக்கும் நல்லது அண்ட் எங்களோட ஒரு மோட்டிவுக்கும் வந்து இது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் 2008ல சொல்லி 4 ஃபாரின் பிளேயர் தான் விளையாடணுங்கிற ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேசிக்கா இந்தியன் டேலண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இதனால தான் இந்த 4 ஓவர்சீஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது. ஆனா காலங்கள் மாற மாற ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கேயோ போயிருச்சு. அதாவது எதிர்பார்த்ததை விட அதிகமா போயிருச்சு. அதை எந்த அளவுக்கு சொல்லலாம் அப்படின்னா, முதல் ஐபிஎல்ல டோட்டலா அந்த டீமை பில்ட் பண்றதுக்கே ஒரு பிரான்சைஸுக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட் வந்து 20 கோடி. ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளேயரை 24 கோடி கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வளர்ந்துருக்கு. இப்படி வளர்ந்த ஐபிஎல்ல ஏன் இந்த 5 ஃபாரின் ஆப்ஷன் அப்படிங்கறத கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற கேள்வி கடந்த 2 வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா எழுந்துகிட்டு இருக்கு. ஈவன் தோ போன வருஷம் வந்து சொல்லியிருந்தாங்க இது மாதிரி 5 ஃபாரின் பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது போன வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல. அதுக்கு பதில் இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ரூலை வந்து போன வருஷம் கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில ஆல்ரவுண்டர்ஸ் இதுக்கப்புறம் பெரிய விலைக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் நிறைய பிளேயர்ஸோட டேலண்ட வெளியில கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறதோ ஒரு உண்மையான விஷயம். ஓகே, இப்ப 5 ஃபாரின் பிளேயர் ஒரு டீம்ல இருந்தா எந்த அளவுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி ஸ்போர்ட்ஸ் கேடால ஒரு ஆர்டிகல் ஒன்னு போட்டிருக்காங்க. அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னும் இது ஐபிஎல்லோட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எஸ், மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் T20 பிரான்சைஸ் லீக் இன் தி வேர்ல்ட் அப்படின்னா அது ஐபிஎல் தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே விளையாட நினைக்கிற ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட் டோர்னமெண்ட் அப்படின்னா அது ஐபிஎல் தான். ஆனா ஒரு சில டீம்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு தெரியுமா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு டீம்ல டோட்டலா 8 ஃபாரின் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபாரின் பிளேயர்ஸுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல. பிகாஸ் அதுவுமே ஒரு போட்டி தானே, ஒரு காம்படிஷன் தானே. எனக்கு இவன் வேண்டாம், அவனுக்கு பதிலா நான் இவனை 1 கோடி கொடுத்தாது அதிகமா நான் எடுத்துக்கிறேங்கிற பக்குவம் தான் எல்லாருக்குமே வந்து போகுது. சோ இன்னும் நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் உள்ள வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இது கண்டிப்பா இன்னும் ஐபிஎல்லோட குவாலிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். ஈவன் தோ நிறைய பிரான்சைஸ் லீக் நடக்குதுங்க. இந்தியன் பிளேயர்ஸ் எங்கேயும் போய் விளையாடுறது கிடையாது. பட் ஆனா நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபாரின் டேலண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. சின்ன சின்ன அன்கேப்டு பசங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேரியஸ் டோர்னமெண்ட்ல அங்க பண்ணி நல்லா அவங்களோட இன்டர்நேஷனல் டீம்ல டெபியூ ஆன கதையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சோ இது மாதிரி ஒரு விஷயம் ஐபிஎல்லையும் நடக்கணும். நிறைய ஒரு அன்கேப்டு ஃபாரினர்ஸ் உள்ள வரணும், இன்னும் நிறைய ஃபாரின் டேலண்ட்ஸ் உள்ள வரணும் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து இந்த கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தணும். இந்த ஓவர்சீஸ் ஆப்ஷன் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. சோ இதனால எக்ஸ்ட்ரா ஒரு இந்தியன் பிளேயர் வந்து விளையாடலாம். அதாவது டீம்ல இப்ப 11 பேர் இல்ல 12 பேர் அப்படிங்கிற கதை ஆயிருச்சு. சோ அதனால வந்து இந்த
இந்த இம்பாக்ட் பிளேயர்ல எக்ஸ்ட்ரா ஒரு இந்தியன் டேலண்ட் டெஃபினெட்லி விளையாடலாம். ஏன்னா நீங்க வந்து ஃபாரின் பிளேயரை இம்பாக்ட் பிளேயரா வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு 11ல 3 ஃபாரினர்ஸோட தான் போக முடியும். அந்த 4வது ஃபாரினர் இம்பாக்ட் பிளேயரா தான் வர முடியும். அப்படி இல்லாம நீங்க 4 ஃபாரினர்ஸோட போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இந்தியன் டேலண்டை உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர் சூப்பரா இருக்கும். சோ இப்படிப்பட்ட இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து எக்ஸ்ட்ரா இந்தியன்ஸ் ஆட் ஆகுறதுனால மேபி இன்னொரு பிளேயரை ஆட் பண்ணலாமே ஃபாரின் பிளேயரை அப்படிங்கிற மாதிரி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, அப்படி ஆட் பண்ணாலும் இன்னும் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மேஜரா ஒரு சில விஷயங்கள்ங்க, அது இன்ஜூரி தான். நிறைய டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜூரி கன்சர்ன் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா நடக்குது. அது இந்தியன் பிளேயர்ஸுக்கா இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் பிளேயர்ஸுக்கா இருக்கட்டும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வைங்களேன், ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். போன வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ்ல வந்து ரிஷப் பண்ட் வந்து இன்ஜூரி ஆனாரு. ஓகே, ஆனா அவருக்கு எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்டா இந்தியன் டேலண்ட் யாரையுமே அவங்களால ஃபைண்ட் பண்ண முடியல. யாரையோ கொண்டுட்டு வந்து கீப்பரா நிக்க வச்சாங்க. பட் ஒரு ரிஷப் பண்டோட ஸ்டாண்டர்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எதுவுமே பண்ண முடியல. பில் சால்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மேட்ச் விளையாட விட்டாங்க. அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஆனா அந்த ஃபாரின் ஆப்ஷன் இடிக்குது, அவருக்கு இங்க இடம் இல்ல அப்படிங்கிறதுனால ஒரு வழியா அவரையும் உட்கார வச்சுட்டு ஒரு சின்ன பையன், ஐ திங்க் அந்த பையன் பேர் ஏதோ போரல், இஷான் போரல் ஏதோ சம்திங், அந்த பையனை வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட விட்டாங்க. டெஃபினெட்லி ரிஷப் பண்ட் மேக் பண்ற டிஃபரன்ஸ் அந்த பையனால பண்ண முடியாது. ஆனா ரிஷப் பண்ட் பண்றதை பில் சால்ட்டால பண்ண முடியும். சோ இந்த ஒரு விஷயமும் இருக்குல்ல, ஒரு ஃபாரின் பிளேயர் இப்ப எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் போன வருஷம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. சோ இதுதான் விஷயம். என்ன அப்படின்னா நான் இந்தியன் டேலண்ட்ஸை குறை சொல்லல, இந்தியன் டேலண்ட்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா ஒரு மேட்ச்லயே அவங்க பயங்கர இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்களா டொமஸ்டிக்ல இருக்கிறவங்க அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா ஐபிஎல்ல போடுற எல்லாருமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பவுலர்ஸ். அவங்களை அடிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க ஒரு சீசனாவது வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டு கொஞ்சம் பக்குவப்படணும். சோ அதனால இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபாரின் ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணா நல்லா தான் இருக்கும். பட் இதே நேரத்தில் நான் இன்னொரு விஷயமும் சொல்ல ஆசைப்படுறேன். ரவிச்சந்திரன் அஸ்வின் ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட யூடியூப் சேனல்ல ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அது உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நிறைய மினி ஆக்ஷன் டைம்ல இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் உள்ள வர்றாங்க, வந்து அவங்க வந்து நிறைய பணம் வந்து வாங்கிட்டு போற மாதிரி தான் இருக்கு. பட் அது வந்து பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அது உண்மையான விஷயம் தான். ஏன்னா மெகா ஆக்ஷனுக்கு நிறைய பேர் அப்ளை பண்றதே இல்லை. நீங்க மெகா ஆக்ஷன் அப்படின்னு போறப்போ ஒரு பிளேயரை 24 கோடி எல்லாம் கொடுத்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டீமை பில்ட் பண்ணணும், அவங்கள்ட்ட கம்மியா தான் காசு இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு மினி ஆக்ஷன் வர்றப்போ அவங்க ஒரு பொசிஷனுக்கு கூட 24-30 கோடி வரைக்கும் போறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா அதை வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அதுக்கு கண்டிப்பா பிசிசிஐ ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி இன்டைரக்டா சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான். அண்ட் அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஒரு டீம்ல 8 ஃபாரின் ஸ்லாட்ஸ் வந்து ஃபில் பண்றாங்க, நிறைய இந்தியன்ஸுக்கு வந்து அங்க சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. சோ ஆனா 4 பேர் தான் விளையாட போறாங்கன்னா நீங்க 4 பேரை மட்டும் எடுங்க, அடுத்து யாருக்காவது இன்ஜுரினா இங்கதான் இருக்காங்க அவங்களை ரீப்ளேஸ் பண்ணா கூப்பிட்டுக்கலாம்னு சொன்னாரு. பட் அதுல எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. ஏன்னா 4 பிளேயர்ஸ் விளையாடணும் அப்படின்னா நீங்க 4 பிளேயர்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப். ஏன்னா அவங்க ஃபார்ம்ல இருக்கணும், இன்ஜுரி இருக்கு, எல்லா மேட்சும் அவங்களால விளையாட முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். பட் அது அவர் சொல்லியிருந்தாரு, அதுக்காக நான் சொல்றேன். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் 5 ஃபாரின் பிளேயர்ஸ் இன் ஒன் டீம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்தியன்ஸோட இடமும் பறிபோகாம இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க சொல்லுங்க, கம்மிங் இயர்ஸ்ல இன்னும் நிறைய புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுல இந்த 5 ஃபாரின் பிளேயர் அப்படிங்கிற ரூல் வந்தா எப்படி இருக்கும், அண்ட் நீங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பீங்க, அண்ட் அப்படி இருந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.